விஜயனுடைய இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நட்பு சக்திகள் இல்லை என்றாலும் கூட தனியாக நின்று ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கூட்டணி இல்லை என்றாலும் தனித்து களமாட தாவைக்க தயாராக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு சுவாமிநாதன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நட்பு சக்தி இல்லை என்றாலும் தனியாக களமாட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறாரா அல்லது கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு தான் இது பொருத்தமானதா இருக்கும்னு பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லி தொடக்கப்பள்ளி போட்டதே விஜய் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே தங்களுடைய கொள்கையை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்திருந்தார். அதை பயன்படுத்தி தான் காங்கிரஸும் தங்களோட பேர வலிமையை கூட்டத்துக்காக தொடர்ந்து களமாடிட்டு இருந்தாங்க. பட் களம் மாறக்கூடிய சூழலை இப்ப பார்க்க முடியுது. அதிமுக ஒரு கூட்டணியை அமைத்து விட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இதுவரை முரண்பட்டு நின்ற அமமுக போன்ற கட்சிகளும் இணைந்திருச்சு. சோ விஜய் அவர்களுக்கு இனியும் ஏற்கனவே டிடிவி தினகரன் போவாரு, ஓபிஎஸ் தரப்பு போவாங்க என்று சில நம்பிக்கைகள் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கமாக தளர்த்தி கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் போன்றவர்களே அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பாமக அன்புமணி தரப்பினர் உள்ள போயிட்டாங்க. சோ இப்ப திமுக கூட்டணியும் உடையல. காங்கிரஸ் வரும்னு காத்திருந்தார் விஜய் அவர்கள். அதுலயும் எந்த மாற்றமும் நடக்கல. சோ இப்ப அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். தன் தரப்பு தொண்டர்களுக்கு அவர் ஒரு மெசேஜ் சொல்லணும்ல. தன்னை நம்பி களம் காண்பவர்கிட்ட ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க. சோ அந்த நேரத்துல நம்ம தனியா நின்னாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வார்த்தைகத்தான் விஜய் அவர்கள் தரப்புல இதை பாக்குறேன். நிச்சயமா அவர் தனித்துதான் விடப்பட்டிருக்கிறார். பட் அவர் கட்சிகளால் தான் தனித்து விடப்பட்டிருக்கிறார். மக்களால் நிச்சயமா விடப்படல. மக்கள் ஆதரவு அவருக்கு கணிசமான அளவுக்கு இருக்கு. பட் அது ஒரு அவர் எதிர்பார்ப்பதை போல தனித்து நின்றால் ஒரு பெரிய மெஜாரிட்டியா அல்லது பெரிய ஓட்டு எண்ணிக்கை என்பதையெல்லாம் கடந்து மக்கள் மனதில் விஜய் இருக்கிறார். அது தேர்தல் முடிவுல தெரியாது. ஓரளவுக்கான ஒரு ஓட்டு சதவீதத்தை உயர்த்துவதற்கு பயன்படும். மற்றபடி ஒரு கூட்டணியாக இருக்கிற பொழுதுதான் அவர் அமைக்க முடிந்தால் மட்டும்தான் களத்துல அவர்களால் வெற்றி பெறக்கூடிய இடம் நோக்கி நகர முடியும். விஜய்க்கு ரொம்ப சவாலான காலகட்டம் அப்படின்னு தான் இதை நான் பார்க்கிறேன். அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசுறாரு. எந்த ஒரு அழுத்தத்திற்கும் அடிபணிய வேண்டிய தேவையில்லை அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இத நேரடியாக பாஜக அப்படின்றத அவர் குறிப்பிட தயங்குறாரோ அப்படின்ற புள்ளி இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறது? நிச்சயமாக இந்த தயக்கம் தேவையில்லாத தயக்கம். அது அவர் நேரடியாகவே பெயரை குறிப்பிட்டே சொல்றதுதான் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் அவருடைய திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. கிட்டத்தட்ட ஜனவரி 9ஆம் தேதி வருவதாக சொன்ன திரைப்படம் கிட்டத்தட்ட 20 நாட்கள் தாண்டி இன்றுமே ரிலீஸ் ஆகாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை. அவர் ஒரு சாட்சி தான். சாட்சி என்கிற அடிப்படையில் அவரை கரூர் காவல் நிலையத்துல போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் தான் இன்று வரையுமே இருக்கு. கரூர் டவுன் போலீஸ்ல போட்ட எஃப்ஐஆர். சோ அந்த அடிப்படையில் நம்ம சாட்சியை டெல்லி வரைக்கும் அழைக்க வேண்டுமா என்பதுதான் விவாதத்திற்கு உட்பட்டதா. புற அழுத்தங்கள் இருக்கிறது. அந்த அழுத்தத்தை எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டோம்னு சொல்ற அழுத்தம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லணும். அது ஒரு தலைவர் அப்படி சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, தொண்டர்களும் சரி மக்களும் சரி. பட் ஆனா அவர் அந்த இடத்தை இதுவரைக்கும் சொல்லாம இருக்காரு அப்படிங்கறத ஒரு விஷயமாவும் நம்ம பார்க்கலாம். எந்த அழுத்தத்துக்கும் அடிபணிய மாட்டோம்னு பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாருன்னு நம்ம பார்க்கலாம். சோ அப்ப இது இன்னொரு இடத்துலயும் கூட ஒரு சொல்றாரு. நாங்க இது அரசியல் பயணத்துல முக்கியமான காலகட்டம் அப்படின்லாம் சொல்றாரு. அதிமுகவை ஊழல் சக்திங்கிற விஷயங்கள்லாம் விமர்சிக்கிறார். இதுவரை திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தவர் இவர் அதிமுகவை விமர்சிக்கிறார்ல. அந்த இடத்தை வைத்து நான் பொருத்தி பாக்குறப்ப பாஜகவினுடைய காய் நகர்த்தர்கள் விஜய் மட்டத்துல எடுபடல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.